ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னோட கஸ்டமர் வந்து ஒரு ஃபுல்லி இம்போர்ட்டட் சூப்பரான மிஷின் பாத்தீங்கன்னா 1.C இன்வெஸ்ட்மெண்ட்ல கிரவுண்ட் நெட்ல இருந்து பீனட் பிரிக்கிற மிஷின் வந்து வச்சிருந்தாப்ல. எனக்கே போய் பார்த்துட்டு அது சர்ப்ரைஸா இருந்தது. சூப்பரா எல்லாமே வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். சரி, பெரிய அழிவு வந்து அவருக்கு எக்ஸ்போர்ட் அழிவு இருந்தது, அதனால அந்த மிஷினை இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. நானுமே பார்த்துட்டு நிறைய பேருக்கு அதை ரெஃபர் பண்ணிட்டு அப்படியே வந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 2 மந்த் கிட்ட அங்க ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காண்டி போகும்போது அவர் மில்லு விசிட்டுக்காண்டி போயிருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மிஷின் பாத்தீங்கன்னா தூசி அடைஞ்சு எல்லாமே வந்து ரன்னிங் கண்டிஷன் இல்லாம கிடந்தது. அவரு பார்த்தோன்னே ரொம்ப ஒரு பரிதாப இதுதான் உட்கார்ந்து இருந்தாரு. என்னன்னு விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அவருக்கு உள்ளான ஆர்டர் அதுக்கு இல்ல. அதுக்கு அவுட்புட் வந்து ஒரு ஷிப்ட் ஓடினாலே கிட்டத்தட்ட 24 டன் சரக்கு வரும். அதே மாதிரி வந்து அந்த இன்புட்டுக்கு வாங்கிட்டாலுமே வந்து அவுட்புட் வந்து நம்ம சேல் பண்ணணும். அந்த ரெண்டுமே அவருக்கு பிரச்சனை. சோ ஒன்னு பாத்தீங்கன்னா வாங்கின விலை 1.5C, கேட்கறது வந்து 40 lakhsக்குள்ளதான் கேட்பாங்க. சோ அவர் ரொம்ப மனவருத்தமா இருக்காரு. இதுல இருந்து 2 விஷயம் அவருக்கு நான் கத்து கொடுத்திருந்தேன். 2 விஷயம் நான் சொல்லிட்டு வந்தது என்னன்னா, இதே மிஷினரிஸ் பாத்தீங்கன்னா இவர் வந்து பிரிச்சு வாங்கியிருந்தாருன்னா, அதாவது இன்புட் வந்து 2 டன் கொடுக்கிற இடத்துல 4 டன் கொடுக்கிற இடத்துல 1 டன் உள்ள மிஷின் ஒரு 5 மிஷின் வாங்கியிருந்தாலும் இதே ரேட்டு தான் அவருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இதை விட கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவும் கிடைச்சிருக்கும். தேவையான அளவு மிஷினை இயக்கி இருந்திருக்கலாம். 2 வச்சுக்கிட்டு 2 வேணாலும் வித்திருக்கலாம். சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா பெரிய மிஷினரில இன்வெஸ்ட் பண்ணும் போது வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இது வந்து அவுட்புட் இன்புட்டை பார்த்துட்டு அதுக்கு சரக்கு கிடைக்குமா எல்லாமே நம்ம பார்த்து பண்ணணும். சோ 1 கிலோ வாங்குற இடத்துல காக்கா கிலோ பாக்கெட்டா வாங்கிட்டா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே சேம் மேட்ரு தாங்க. சோ எந்த மிஷின் இன்வெஸ்ட் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னாலும் சொல்லி மினி மிஷினா வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில் செலவு மிச்சம், ஈஸியா ஹேண்டில் பண்ணலாங்க. சோ எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க, பெரிய அளவில் ஏர்ன் பண்ணுங்க. நன்றி. நான் ஜெயசீலன். மற்றொரு சந்திப்போம். நன்றி.